வெல்கம் டு செங்கி தமிழ். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க ஜி அட்வான்ஸ்டு மேக்ஸ். மேக்ஸோட ஸ்டார்டிங்ல என்னெல்லாம் பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா, நான் இங்கே இம்பார்ட்டன்ட் வீடியோ சாப்டர்ஸ் எழுதிருக்கேன். அதே மாதிரி இங்கே புக்ஸ் என்ன ரெஃபர் பண்ணணும், கொஸ்டின்ஸ்க்கு என்ன புக்ஸ், தியரிக்கு என்ன புக்ஸ், அதுக்கப்புறமா ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணணும் நான் கிளியராக எழுதிருக்கேன். அதை இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பிசிக்ஸ் தனியாக போட்டிருக்கேன், கெமிஸ்ட்ரி தனியாக போட்டிருக்கேன். இங்கே லிங்க் காட்டுறேன், எடுத்துக்கோங்க. யாரெல்லாம் பார்க்கல போய் விசிட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் வீடியோ சாப்டர்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா முதல்ல கோனிக் செக்ஷன்ஸ் அவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. கோனிக் செக்ஷன் என்ன, ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், பாரபோலா, ஹைப்பர்போலா, எலிப்ஸ், அந்த மாதிரி அவ்வளோ டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. பாரபோலா, ஹைப்பர்போலா ஜெய்மின்ஸ்ல கேட்க மாட்டாங்க, ஜி அட்வான்ஸ்ல மட்டும்தான் அதிகமாக கேட்டே இருப்பாங்க. ஸோ கோனிக் செக்ஷன் ரொம்ப முக்கியம், ஸ்டார் போட்டு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டிகிரல்ஸ், டெஃபினட் இன்டிகிரல்ஸாக இருக்கட்டும், இன்டெஃபினட் இன்டிகிரல்ஸாக இருக்கட்டும், இன்டிகிரல்ஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஜெய் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ஏஓடி, அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ், அதுவும் அதிகமாக கேட்பாங்க. டிஃபரன்சியேஷன், நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், quadratic equations. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா trigonometric equation, probability, continuity and differentiability, vector algebra, 3D geometry, sequence and series. இதெல்லாம் அதிகமா கேட்டிருக்காங்க. என்ன 2 to 3 years or 5 years அப்படின்னு நான் சொல்லல, கடைசியா 10 years அனாலிசிஸ் கொண்டு வந்திருக்கேன். இதே தான் நான் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கோ அதே மாதிரி கொண்டு வந்தேன். செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அதிகமா கேட்ட கொஸ்டின் இந்த மாதிரிலாம் படிச்சுட்டு அதிகமா அடுத்தது சாப்டர்ஸ் போவாங்க. இது படிக்கவே உங்களுக்கு நிறைய நேரம் ஆகும். அந்த டைம் இல்ல நமக்கு. நெக்ஸ்ட் ஜூன் 2025 நமக்கு வருது ஜே அட்வான்ஸ்ட். அதில் இது மாதிரிலாம் படிங்க. ஸோ நிறைய மார்க் வாங்கலாம். ஸோ இதெல்லாம் படிக்கிறதுக்கு என்னென்ன புக்ஸ் ரெஃபர் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, முதல்ல செங்கேஜ், நெக்ஸ்ட் பாலாஜி, நெக்ஸ்ட் பிஏக்யூஸ். முதல்ல நீங்க பிஏக்யூஸ் போடுங்க. பிஏக்யூஸ் போட்டீங்கன்னா எப்படிப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி கேட்டிருக்காங்க உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு அவேர்னஸ் இருக்கும். ஸோ முதல்ல பிஏக்யூஸ் போட்டு அது தெரிஞ்சதுக்கு அப்புறமா ப்ராக்டிஸ்க்கு செங்கேஜ் போடுங்க. அட்வான்ஸ்ல வந்து மெயினாக பாலாஜி கொஸ்டின், அந்த புக்கு ரொம்ப முக்கியம். பாலாஜி பப்ளிகேஷன்ஸ் ஒரு புக் இருக்கும், அந்த புக்கை போடணும். ஸோ கொஸ்டின்ஸ்க்கு இந்த 3 ரொம்ப முக்கியம். அந்த ஸ்டார் போட்டு வந்திருக்கேன். ஆனா 3 மட்டும் 10 மணி கேட்குறீங்க, அவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கு. பாலாஜிலும் இருக்கு, செங்கேஜ்லயே கேஸா நீங்க 1-2 வருஷம் போடக்கூடாது, 20 இயர்ஸ் போடணும், கடைசி 20 இயர்ஸ். நெக்ஸ்ட் இப்போ உங்களுக்கு கான்செப்ட் வேணும், அதுல இருந்து கொஸ்டின் சால்வ் பண்ணணும்னா அரியந்த புக் சூப்பரா கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. செங்கேஜ்ல நல்ல கான்செப்ட் இருக்கும். செங்கேஜ் கான்செப்ட் ஆஸ் வெல் அஸ் சம்ஸ் அவ்வளோ இருக்கு. இவ்வளவு பெரிய திக் புக் இருக்கும், 6 புக் இருக்கும். செங்கேஜ் என்ன மேக்ஸ் டோட்டல் 11th 12th சாப்டர்ஸ்ல 6 புக் இருக்கும். அவ்வளவு நிறைய சம்ஸ் இருக்கு, கான்செப்ட் சூப்பரா இருக்கும். சரி, ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா 50, 30, 20 போட்டிருக்கேன். எந்த மாதிரி டஃப் கொஸ்டின்ஸா, மீடியமான கொஸ்டின்ஸா, ஈஸி கொஸ்டின்ஸா அப்படி பார்க்கணும். இப்போ 50% வந்துட்டு மீடியமா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. எப்படி அனாலிசிஸ் லாஸ்ட் 10 years 20 years அனாலிசிஸ் நீ பார்க்கும்போது 50% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் 50% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் போட்டிருக்காங்க அந்த கொஸ்டினை, மீடியம் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். 30 கொஸ்டின்ஸ் கம்மியான பேர் தான் போட்டிருக்காங்க டஃப். 20% ஈஸியா கேட்டிருக்காங்க. ஜெய் மெயின்ஸ் அண்ட் ஜெய் அட்வான்ஸ்டு மேக்ஸ் நீங்க டிஃபரன்ஸ் பார்க்கும்போது ஸ்லைடான டிஃபரன்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸ்லைட்னா இப்போ மெயின்ஸ்ல உங்க டைம் டேக்கிங் ஃபார்முலா பேஸ்டு, அட்வான்ஸ்ல ஃபார்முலா பேஸ்டு வராது. கான்செப்ட் இப்போ இந்த சாப்டர்ல 3D வெக்டர் அல்ஜிப்ராலாம் நீங்க பாத்தீங்கன்னா, அதே மாதிரி இந்த கோனிக் செக்ஷன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா சம்ஸ் இருக்கும். எப்படி ஃபார்முலா வச்சுட்டு அந்த கான்செப்ட் வச்சுக்கிட்டு அந்த கான்செப்டை ஃபார்முலா யூஸ் பண்ணி போடணும். அதெல்லாம் நிறைய டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. அதனாலதான் 30% டஃபா கேட்டிருக்காங்க, 20% ஈஸியா கேட்டிருக்காங்க. எதுக்கு 20% ஈஸினா ஜெய் மீன்ஸ் லைட்டா டிஃபரன்ஸ், ஸ்லைட் டிஃபரன்ஸ். ஸோ சேம் மார்க் தான் வாங்குவீங்க. நெக்ஸ்ட் இப்போ 11th and 12th எந்தெந்த கிளாஸ் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அதிகமா அப்படி பாத்தீங்கன்னா, 11th மோஸ்டா உங்களுக்கு 30% to 40% மட்டும்தான். 12th பாத்தீங்கன்னா 70 to 70% கேட்டிருக்காங்க 12th. ஸோ அதனால நீங்க 12th சாப்டர்ஸ் மெயினா நீங்க ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா அதுல இருந்து அதிகமா கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்க முடிச்சதுக்கு அப்புறமா 12th சாப்டர்ஸ் அதிகமா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் கூட வந்தா அவ்வளவு பெரிய நம்மளுக்கு அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் புரியுதா? நெக்ஸ்ட் இப்போ எப்படி படிக்கணும், ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி ஃபார் மேக்ஸ் டிப்ஸ் போட்டிருக்கேன்ல. ஸோ பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம நான் சொன்ன மாதிரி பிஏக்யூஸ் போடணும். பிஏக்யூஸ் போட்டு தான் உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டுறாங்க, எப்படி கேட்கறாங்க. ஸோ நம்ம அதை பத்தி படிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ், இதுதான் இருக்கிறது ரொம்ப ரொம்ப மெயின். மேக்ஸ்ன்னு வந்தோடனே ஒன்லி கொஸ்டின்ஸ், ஒன்லி ப்ராப்ளம் சால்விங். நீங்க இந்த மாதிரி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மாதிரி படிக்கலாம் தேவையில்லை. மேக்ஸ்ன்றது புக் எடுத்தீங்களா போட்டீங்களா போட்டு முடிச்சுட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு புக்கு, ஒரு டெக்ஸ்ட் புக்கு, ஒரு ரஃப் நோட்டு போட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு 100 சம் போட்டே இருக்கணும். அதுதான் மேக்ஸ். நெக்ஸ்ட் டெய்லி கோல்ஸ் அப்படின்னு வரும்போது நீங்க ஒரு நாளைக்கு 100 சம், நான் சொன்ன மாதிரி அந்த 100 சம் நீங்க முடிச்சிருக்கணும். இப்போ 1 hour 2 hours டைம் கணக்கெல்லாம் கிடையாது. அந்த கோலை செட் பண்ணி அந்த கோலை முடிக்கணும். அதுதான் மேக்ஸ். மேக்ஸ் 2 புக் எடுக்கிறீங்க, ஒரு ரஃப் நோட், ஒரு டெக்ஸ்ட் புக். இந்த புக்ல ஏதாச்சும் எடுக்கிறீங்க, டக்கு சம் போட்டே இருக்கீங்க. அதுதான் மேக்ஸ். படிக்கவே தேவையில்லை மேக்ஸ்னா. நெக்ஸ்ட் கான்செப்சுவல் கிளாரிட்டி. ஸோ இந்த கான்செப்ட் கிளாரிட்டி அப்படி வரும்போது நான் இந்த கோனிக் செக்ஷன் சொன்னேன், அதுக்கப்புறமா இந்த வெக்டர் அல்ஜிப்ரா, 3D ஜியோமெட்ரி, அந்த கான்செப்ட் சில கான்செப்ட்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்க கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். அந்த கான்செப்ட் புரிஞ்சதுக்கு அப்புறமா சம்ஸ் போட ஆரம்பிச்சீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு புரியும். ஸோ இந்த கான்செப்ட் கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கணும். அதனால தான் கான்செப்ட் கிளாரிட்டி ஸ்டார் போட வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் எவாலுவேட் ப்ரிப்பரேஷன். ஸோ இப்போ மார்க் டெஸ்ட்லாம் போட்டுட்டு இருப்பீங்க, மார்க் டெஸ்ட் போடணும். வீக்லி ஒன்ஸ் மார்க் டெஸ்ட் போட்டே இருக்கணும்.
மார்க் டெஸ்ட் போட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு தெரியும். ஸோ ஓகே இந்த கான்செப்ட்ல நான் வந்துட்டு வீக்கா இருக்கேன், இந்த கான்செப்ட் நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன். வீக் ஸ்ட்ராங்னா இந்த மாதிரி கான்செப்ட் கேட்டா நான் டக்குன்னு போட்டுருவேன். அந்த மாதிரி ஸ்ட்ராங் போடவே தெரியல, எனக்கு கொஞ்சம் கம்மியா தான் புரிஞ்சிருக்கு அப்படின்னா வீக். ஸோ நீங்க ஐடென்டிஃபை பண்ணி அந்த ப்ரிப்பரேஷனை ஒழுங்கா நீங்க திரும்பி தெரியாத கான்செப்டை திரும்பி படிக்கணும். இப்போ சப்போஸ் இந்த லெசன் வந்து உங்களுக்கு சம் வரவே இல்லை, சில கொஸ்டின்ஸ்லாம் அப்படியே பவுன்சரா மேல போயிட்டே இருக்குன்னா நீங்க அந்த லெசன் திரும்பி படிச்சு சம்ஸ் போட்டு பார்த்து படிச்சுன்னா சம்ஸ் போட்டு பார்த்து மேக்ஸ் சொல்றது படிச்சுன்னா அப்படியே புக்கை பார்த்து படிக்கிறது கிடையாது, சம் போட்டு பார்க்கறது. அதாவது இந்த அரியன்ல போய் சம்ஸ் போட்டு பாருங்க, இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அந்த மாதிரி சம் டைப் ஆஃப் கேட்டு படிச்சு அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ அவ்வளவுதான் மேக்ஸ் பத்தி. இது ஃபுல்லா இதை ஃபாலோ பண்ணீங்கனாலே ஈஸியா ஜே அட்வான்ஸை கிராக் பண்ணிடலாம். நீங்க மினிமம் மார்க்ஸ் அதெல்லாம் இருக்கு. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் அடுத்த வீடியோல வந்துட்டு இருக்கு. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க இந்த மாதிரி இந்த ஒரு வீடியோஸ் போடுங்க அந்த வீடியோஸ் போடுங்களான்ட்டு. ஸோ எல்லாத்துக்குமே வீடியோஸ் வந்துட்டு இருக்கு, டெய்லி ஒரு வீடியோ வந்துட்டு இருக்கு. ஸோ ஸ்டே டியூன். ஆல் தி பெஸ்ட். பாத்தீங்கன்னா வேர்சபிள்ஸ் ஜாயின் பண்ணாதீங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுல ப்ராக்டிஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ், டிபிபி எல்லாமே அமைச்சிட்டு இருக்கேன். ஸோ ஸ்டே டியூன். ஆல் தி பெஸ்ட். பார்ப்போம்.